Hey guys, welcome back to Cheeky Vlogs where you and I figure out life together. I am Subha, your virtual Akka, and in today's video we are going to see what I would do differently if I were to join college in 2023. இந்த மாதிரி ஒரு college joining video நான் already 4 years முன்னாடி போட்டிருப்பேன் and I just watched the video. ரொம்ப insightful-ஆ இருந்துச்சு, ரொம்ப useful-ஆ இருந்துச்சு. I thought some of the points I'll discuss again and some of the points I thought I'll add new because world has changed. நாங்க காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பேர்லாம் ஃபோன் இல்லாமல் காலேஜ்க்கு வருவாங்க. We can't imagine living without phone like school in this age and technology. So போன வீடியோ நான் போட்டது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ I want to talk to everybody who is in college, who is joining college and who is also going to graduate from college. This video will be useful for all of you. So continue watching. Tip number 1, use Notion. என்னடா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு சாஃப்ட்வேர் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கலாம், பட் Notion is a beautiful platform and it seems like the future. ஒரு பயங்கர நோட் மேக்கிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. யூ கேன் டூ என்லெஸ் திங்ஸ் வித் இட். அஃப்கோர்ஸ் நீங்கள் அலி அப்தார் வீடியோ இல்லை வேறு நிறைய டாப் இங்கிலீஷ் கிரியேட்டர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ கேன் see how they make use of Notion. I think it is a very easy software to use and something you can learn to master in the college timeலே, so that உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயும் you guys can excel in that software because அதோட யூஸ் கேஸ் வந்து லிமிட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது and it is an amazing notes taking software. So me when I joined my interior design course எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு to track all my என்னெல்லாம் கிளாஸில் படிக்கிறேன்னு எல்லாத்தையும் டேட்ஸ் போட்டு ட்ராக் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த சாஃப்ட்வேர்னால. ஸோ I would highly recommend you to learn that software. உங்களோட டேட்டாலாம் சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டேட்டா என்ன சிங்க்ரனைஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் open a page for your class notes. டெய்லி என்னெல்லாம் கிளாஸில் நடத்துகிறாங்க அதில் எழுதி வச்சுருங்க. டெய்லி வீட்டுக்கு போயிட்டு அந்த கிளாஸில் நடத்துறதுக்கு தேவையான நோட்ஸ் நீங்கள் இன்டர்நெட்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த பேஜில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். A lot of things you can do with Notion, not only these class notes, உங்களோட மெமரிஸ், ஒரு நல்ல காலேஜ் டைரி கூட மெயின்டைன் பண்ணலாம். There are limitless things you can do with it. Yes, try learning the software. There are a lot of YouTube videos. எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி அதை கிராக் பண்ணணும், எப்படி அதை நீங்கள் பர்சனலைஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ செக் இட் அவுட் and I think that is one tool you need to learn now. Point number 2 is learn at least one software. எந்த கோர்ஸ் படித்தாலோ என்னவோ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் கற்று வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜியில் தான் இந்த உலகம் இப்போ ஓடிட்டு இருக்கு and it's always better to know one software either related to the field or கம்ப்ளீட்லி அன்ரிலேட்டட். பட் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை மாஸ்டர் பண்ணுறதுக்கு காலேஜ் விட ஒரு பயங்கரமான டைம் எதுவுமே கிடையாது. ஸோ லேர்ன் இட் பிகாஸ் அது எப்படி யூஸ் ஆகும்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எந்தெந்த டெக்னாலஜியும் எந்தெந்த சாஃப்ட்வேரும் யுனைட் ஆகுதுன்னு கூட இப்போது வந்து இந்த உலகத்தில் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கில் தட் மேக்ஸ் யூ ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் த க்ரௌட். ஸோ உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லேயே உங்கள் கிளாஸ்மேட்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா இட்ஸ் பெட்டர் இஃப் யூ ஹேவ் திஸ் எக்ஸ்ட்ரா ஸ்கில் அண்ட் know a software that can immediately make you different. For example, video editing vechkonga. If you learn video editing or graphics also, if you learn something like that and you're studying zoology, abdinalo future la you can create zoology based videos for a lot of people, for schools, for colleges. A lot of things are there. இப்போ வந்து எட்லுகாம்ப் அந்த மாதிரிலாம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது. பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் லேர்னிங் ஆன்லைன் அண்ட் அவங்களுக்கும் they need people who can actually have both the knowledge. zoologyயும் தெரியணும், சாஃப்ட்வேரும் தெரிஞ்சால் there are people who are searching for people like you. So learn any software. College is the best time. You have enough time. உங்களோட காலேஜ் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய சாஃப்ட்வேரில் டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணலாம். மேக் யூஸ் of your age and time to get to know more. Third tip is to learn to have one side hustle college time liye. Just like I said last point la, learn a software or learn some skill. For example, marketing skills ah irukatum illa just content writing skills ah irukatum. Those are two basic things. Nariya side hustles irukku. You can learn how to set up a business, you can learn how to set up a website, you can learn how to make Notion templates. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமோ, ஓகே இது படிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு ஒரு துணிக்கடை வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த துணிக்கடை வைக்கணுன்னாலே என்ன மாதிரி அதை எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு லேர்னிங்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் டீச்சிங் யூ. ஸ்கில் ஷேர் போனீங்கன்னா, யூடெமி போனீங்கன்னா அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து நிறைய சைடு ஹசல்ஸ் கற்றுக்கலாம். பிகாஸ்
இட் இஸ் அ வெரி வேரியிங் எக்கானமி. அந்த காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற வேலை இருக்கும். ஆனால் இப்போ வந்து பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் மல்டிபிள் ஸ்கில்ஸ், ஹூ ஹவ் மல்டிபிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்கில் செட்டும் டெவலப் பண்ணி வைக்கிறதும் ஈஸி. ப்ளஸ் இன்னைக்கு இது படித்தா இந்த ஃபீல்டில் தான் நம்ம முன்னேறணும்னு அவசியம் இல்லை. மேபி நம்ம சைடு ஹசல் கூட நம்ம மெயின் ஹசல் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு know what you would like to do on the side. For example, உங்களுக்கு எது ரொம்ப பேஷனேட்டாக இருக்குது except for what you're studying, அதை வந்து காலேஜ் டைம்லேயே try to monetize it, try to learn how to monetize it so that future-ல போய் கூட நீங்கள் அதை monetize பண்ணலாம். Try to learn what and all you need, what kind of exposure you need, what kind of clients you need, what kind of mentors you need, what kind of என்னென்ன யார் தெரிஞ்சால் அந்த ஃபீல்டில் எக்ஸல் ஆக முடியும் அப்படின்னு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். காலேஜ் இஸ் த பெஸ்ட் டைம் யூ கேன் டூ தேட். என்னடா காலேஜ்ன்றாங்களே, எங்களுக்கு அசைன்மெண்ட்ஸு சப்மிஷனு அது இதுன்னே டைம் பற்ற மாட்டேது அப்படின்னு நினைக்கலாம். ஃப்யூச்சரில் போனால் இன்னமும் டைம் இருக்காது. பிகாஸ் யூ வில் பி ரன்னிங் ஃபார் மனி, யூ வில் பி அடல்ட்டிங், லைஃப் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ I think college is the best time you can make use of it. Your brain is fresh, sponge மாதிரி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போது அடல்ட்டாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண 1 hour ஆகுதுன்னா காலேஜ் டைமில் யூ கேன் ஆக்சுவலி டூ இட் within 30 minutes. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாமினா அண்ட் எனர்ஜி இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட் எனர்ஜி தட் யூ ஹேவ் இன் யுவர் பாடி டு get something productive out of it. The next thing I would say is master your communication skills. ஸ்கூல் வரைக்கும் வந்து எப்படியோ இங்கிலீஷ் பேசி, தமிழ் பேசி, இல்லை ஹிந்தி பேசி, நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசுறீங்களோ எப்படியோ அரைகுறையாக பேசி நம்ம வந்து பாஸ் அவுட் ஆகிருக்கலாம். காலேஜில் அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கே நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க ஃபார் ஜாப்ஸ். வாட் ஐ வாண்ட் இஸ் ஃப்ளூவன்சி in whatever language you speak, because communication இந்த காலத்தில் வெரி இம்பார்ட்டண்ட். உங்களை விட நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்க, உங்களை விட நல்லா தமிழ் பேசுகிறவங்க வந்து முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்னால அது ஒரு பேசிக் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே. அண்ட் அதனாலே நம்மளால் முன்னாடி போக முடியாது. ஸோ உங்கள் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ மாஸ்டர் தட் லாங்குவேஜ் கம்ப்ளீட்லி. தமிழ் தான் பிடிக்கணும்னால தமிழே நல்லா பேச கற்றுக்கோங்க, ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து டேங்கிலீஷ், தமிழும் தேவை தான், ஆனால் இங்கிலீஷில் தான் எனக்கு மேஜர், என்னோடய ஜாப்ஸ்லாம் நான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷை மாஸ்டர் பண்ணுங்கள். நோ டு ஃபார்ம் ஃபுல் சென்டென்சஸ், நோ டு டாக் ஃப்ளூவெண்ட்லி இன் இங்கிலீஷ், because there are people who know that communication is like the first impression. So யார் கம்யூனிகேட் நல்லா பண்ணுறாங்களோ அஃப்கோர்ஸ் அவங்க நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. அண்ட் they will do a lot better than people who have basic average communication skills. So talk to your friends in language that you'd like to know really good. இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எதுவுமே நல்லா தெரிகிற மாதிரி. I would say preferably English, because அதில் தான் உங்களுக்கு வேர்ல்டு வைட் ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இருங்க. It is always good to know to talk really well. Please இது காலேஜ் முடிச்சுட்டு when you're going to a job interview, knowing average English, having average communication skills is not okay. It is a basic skill for everybody to have. So please sharpen your communication skills. அடுத்த skill that I would like you to have is writing good emails. இது வந்து ரொம்ப important. இந்த காலேஜ் டைம்லேயே வந்து actually write emails to a lot of people. You don't know where it will get you. ஒன்று அது, பட் அந்த மெயில் அது எப்படி எழுதணும்னு கற்றுக்கோங்க. இந்த லெட்டர் ரைட்டிங்கோட ஐ திங்க் 12th ஸ்டாண்டர்டில் முடிஞ்சிடும். இப்போலாம் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. நாங்களாம் அது லெட்டர் ரைட்டிங் தான் வச்சுருந்தோம். இப்போலாம் மெயில் டெம்ப்ளேட்ஸே இருக்குது இன்டர்நெட்டில். நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அ ஜாப், அந்த மாதிரி ஒரு மெயில் டெம்ப்ளேட்டுன்னு சர்ச் பண்ணால் கூட கிடச்சிரும். திங்க் வைஸ்லி. இன்டர்நெட் என்ன இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் வைஸாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஈவன் ரைட்டிங் அ மெயில், you should know there should be a structure. அது சும்மா எல்லாரும் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி you shouldn't be mailing people. So learn that skill. அந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்து நீங்களே கற்றுக்கோங்க. இல்லை அட்லீஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒருத்தவங்கள்ட்ட ஃபார்மலாக மெயில் அனுப்புறீங்கன்னா எப்படி மெயில் அனுப்பணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். லேர்ன் தட் ஸ்கில் ஃபார் ஷுர் வென் யூர் இன் காலேஜ். another thing I would do is travel. என்னடா ட்ராவலா, எங்கள் வீட்டிலலாம் பர்மிஷன் கொடுத்து எங்கே ட்ராவல் பண்ண விட்றாங்க நீங்கள் கேட்கலாம். மேபி பேரண்ட்ஸ் ஆக்சுவலி சேஞ்சிங் ரைட் நவ். ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணலாம் அலோவ் பண்ணுறாங்க. அது இல்லைனாலும் இவங்க சிட்டியே ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதுதான் பெஸ்ட் டைம். இதை விட பெட்டர் டைம் சீரியஸாக கிடைக்காது. பிகாஸ்
எல்லாரும் சொல்லுவாங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனால் எல்லாம் லைஃப் ஜாலியாக இருக்கும், காசுலாம் நல்லா தான் வரும், ஆனால் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாகிடும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ட்ராவல்னு நான் ஊர் சுற்றுறது மட்டும் இல்லை, லைக் ஊர் சுற்றுறதும் தான். லைக் உங்கள் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போங்க. இன்னும் என்ன மாதிரி செலவாகுது ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணால், என்ன மாதிரி குயிசீன்ஸ் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட பேலட்டை வைடன் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நம்ம ஸ்கூல்லாம் வேற எங்கே வெளிலலாம் சாப்பிட மாட்டோம். இப்போல்லாம் எல்லாரும் எல்லா கிட்ஸும் எல்லா ஏஜ் குரூப்லேயும் வெளில சாப்பிட்றாங்க. நாங்களாம் வளரும் போது காலேஜ் வாஸ் த டைம் வென் வி குட் எக்ஸ்ப்ளோர். ஆனால் அது கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ ட்ரை டிஃப்ரெண்ட் குயிசின்ஸ். மற்ற உலகத்தில் என்ன மாதிரி ஃபுட்லாம் இருக்குது அதெல்லாம் நான் அதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அதை இம்பைப் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. ஸோ தட் யூல் பி மோர் ஓப்பன் டு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த ஃபியூச்சர். சார் நிறைய பேர் ஐயோ அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குமோ அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தே லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்தில் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பண்ணலாம். ஆனால் இந்த காலத்துலேயும் இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்க. டோன்ட் பி தட் பர்சன் தான் சொல்கிறேன். ட்ரை டு வைடன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்குதோ அவ்வளோ லேர்னிங்ஸ் இருக்குது, அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்கும் உங்கள் மைண்ட் செட்டில். ஸோ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டி. அது மட்டும் இல்லை, ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் குயிசீன்ஸ். டெய்லி அதே பிரியாணியே சாப்பிடாதீங்க. ட்ரை டு வைடன் யுவர் knowledge on everything and anything. Next, what I would do if I joined college in 2023 is attend workshops. இப்போ நிறைய workshops போடுறாங்க. I wish now I had the time to attend these things. ஐயோ காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் இருந்தால் சாட்டர்டே சண்டே கூட கிளம்பி போயிருப்பேனே அப்படின்னு இருக்கு. There are a lot of workshops happening in Chennai right now, like journaling workshopsலாம் இருக்கு, scrap booking, like அந்த sketching workshops-லாம் இருக்கு. You can learn to paint, you can learn to do macrame, எல்லாமே இருக்கு. There are so many workshops. Every day ஒரு நியூ ஸ்கில் கற்றுக் கொடுக்குறாங்க. And these workshops are a time where you can meet new people also. நம்ம காலேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லாமல் புதுசாக வேறு காலேஜ் வேறு ஏஜ் குரூப் பீப்புள் கூட நீங்கள் மீட் பண்ணலாம். வேறு ஜெண்டர் பீப்புள் கூட நீங்கள் மீட் பண்ணலாம். அவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் எப்படி ஹேங் அவுட் பண்ணுறாங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ that would actually open up your mind and again growth mindset தான் கொண்டு வரும். And also you learn to appreciate how நிறைய பேர் நிறைய பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அண்ட் யூ ஆல் ஹாவ் சிமிலர் ஹாபிஸ். ஸோ நம்மளுக்கு சில பேர் பார்த்தானா ஐயோ அவங்க டோட்டலி வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கும் ஒரு ரிலேட்டபிலிட்டியே இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. பிகாஸ் somewhere you guys can connect. So as much as you socialize in the மாதிரி workshops attend பண்ணீங்கன்னா, not only do you learn skills which can translate to future hobbies or future new jobs or businesses, you also get to meet a lot of new people and widen your knowledge. Another thing that I would do is socialize as much as I can. நான் காலேஜ் படிக்கும்போது முடிஞ்சளவுக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட தான் சோஷியலைஸ் பண்ணேன். மிஞ்சி போனால் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் right now there are a lot of opportunities where you can socialize. Concertsலாம் வருது சென்னையில், workshopsலாம் இருக்குது, நான் சொன்ன மாதிரி marathonsலாம் இருக்குது. all these things are happening. all you have to do is go and register. இப்போ அப்பா அம்மா பாக்கெட் மணிலாம் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்க. just try to explore as much as you can and socialize with as much people as you can. யார் எந்த ஃப்ரெண்டு எப்படி ஃப்யூச்சரில் யூஸ் ஆவாங்க, இல்லை எப்படி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வழி காட்டுவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு ஹாவ் a lot of people in touch. and யார் ஃபியூச்சரில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுவாங்களோன்னு தெரியாது. ஸோ you never know where you will land. so it's always better to socialize as much as you can. உங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டிபார்ட்மெண்ட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க, மற்ற காலேஜ் பீப்புளோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகுங்க. LinkedIn, register on LinkedIn so that you can also socialize there. Other people of your own age group or of different age groups all over the country, all over the world. The options are limitless, so socialize as much as you can. Next is to build your own confidence. In the time when it's very important to build your own confidence. நான்லாம் காலேஜ் படிக்கும்போது தான் confident that I have a lot of skills, confident that I actually can study well, confident that I can do a lot of things. நான் okay ஒரு நல்ல படிப்பாளி அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். but I also have leadership qualities. I also can organize an event. I also can present a paper. I also can dance. அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் நான் காலேஜ் போய் தான் கற்றுக்கிட்டேன். this is the best time to build your own confidence. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வாங்க. லைக் ட்ரெஸ் அப் வெல், ட்ரெஸ் அப் டிஃப்ரெண்ட்லி, ட்ரை நியூ ட்ரெஸ்ஸஸ் ஆல்சோ. அதே நம்ம எப்படி வளர்ந்துருக்கோமோ அப்படியே இல்லாமல்
மற்றவங்களையும் பார்த்து இப்போ நான்லாம் காலேஜ் போய் தான் லிப்ஸ்டிக் போட கற்றுக்கிட்டேன், ஐலைனர் போட கற்றுக்கிட்டேன், எல்லாமே நான் காலேஜ் போய் தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த டைம் வந்து கிவ் யுவர் செல்ஃப் ஸ்பேஸ் டு க்ரோ. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் ட்ரை நியூ திங்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அந்த மாதிரி சிலது பிடிக்கலாம், சிலது பிடிக்காமையும் இருக்கலாம். ஸோ ட்ரை நியூ திங்ஸ் as much as you can. அண்ட் இந்த டைம் வந்து உங்கள் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுங்க that you are unstoppable. You can achieve anything you keep your hands on. And college is the best time. Like நீங்க வந்து complete rigor ஓட work பண்ண, ஒரு paper presentation இருக்கா, put your best into it. ஒரு கிளாஸ்ல செமினார் எடுக்கணுமா, put your best into it. அப்போதான் நீங்க வந்து you will know that okay, I have this in me and I can do this in the future. So don't lose hope on yourself. Build your own confidence, have confidence, and try to grow it if you don't have it. From that point, I would also mention the next thing: participate in as much as you can. Inter-college festivals, inter-department culturals, எல்லாத்துலயும் participate பண்ணுங்க. paper presentation, மற்ற காலேஜஸ்க்கு போங்க, மற்ற ஸ்டேட் காலேஜஸ்க்கு போங்க, மற்ற சிம்போசியம்க்கு போங்க. just do everything that you can. நான்லாம் வந்து ரங்கோலி காம்படிஷன், மெஹந்தி காம்படிஷன் எல்லாத்துலயும் அட்டென்ட் பண்ணுவேன். லைக் I don't even have the skills to do that, but சிலதெல்லாம் போய் ப்ரைஸ் கூட வின் பண்ணியிருக்கோம் just because I could think out of the box. எங்க நம்ம ஸ்கில் வெளில வருவோன்னே நம்மளுக்கு தெரியாது. so try to do as much as you can, participate as many things as you can. ஒரு ஃபேஷன் ஷோ, நம்மளாம் ஃபேஷன் ஷோலாம் நடந்துக்கவே மாட்டோம். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா பார்ட்டிசிபேட் இன் இட். மேபி அன்னைக்கு அந்த ஃபேஷன் ஷோவில் நீங்கள் ட்ரெஸ் அப் பண்ணதில் உங்களுக்கு ஒரு வேற லெவல் பாடி கான்ஃபிடன்ஸ் வரலாம், வேற லெவல் ஃபேஷன் கான்ஃபிடன்ஸ் வரலாம். நெவர் சே நோ டு எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஆனால் காலேஜ் தானே, யாருக்குமே எதுவுமே தெரியாது. எவ்ரிபடி இஸ் நியூ, நோபடி இஸ் கோனா ஜட்ஜ் யூ. இல்லை அது காலேஜாக போக போகுது. இட் வில் ஆல்வேஸ் பி an opportunity to learn. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் in as many things as you can. அடுத்தது வந்து ஸ்டடி வெல். காலேஜ் வந்து சும்மா போய் படிச்சுட்டு வரதுக்கு இல்லை. இட் இஸ் சம்வேர் யூ build your knowledge, right? இப்போ நான் zoology படிக்கும்போது நல்லா தான் படித்தேன். லைக் புரிஞ்சு படித்தேன், விரும்பி படித்தேன், எல்லாமே படித்தேன். இன்றைக்கி நான் ஒரு யூடியூபராக உட்காந்துருக்கேன். பட் நான் zoology படிக்கும்போது I gave it my all. That is what I would say. பிகாஸ் இப்போ நாளைக்கு யூடியூப் இதெல்லாம் க்ளோஸ் ஆனால் நான் zoology டீச்சராக ஃபுல் தகுதி உள்ளவளாக தான் இருக்கேன். That is why I would say that put your everything into learning something. சும்மா கடமைக்கு படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம் டு லைக் காலேஜில் சொல்லிக் கொடுக்குறத ப்ராப்பராக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருங்க. பிகாஸ் ஃபியூச்சரில் போய் எல்லாரும் காலேஜ் ஆகல, நான் ஒன்றும் கற்றுக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. தட் ஆட்டிடியூட் இஸ் நாட் கிரேட். ஓகேயா? சம் காலேஜஸ் அஃப்கோர்ஸ் நல்லாவே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. I bought my own books. I went into the internet, collected my own notes and நான் படித்து நான் என்ரிச் ஆகிட்டேன். லைக் எனக்கு டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது தான் எனக்கு நாலேஜ் அப்படின்னு நான் என்னையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கல. Have that attitude towards your college education. It will really help you a lot in the future. அடுத்தது a tip that I previously mentioned: don't judge people. Various backgroundsல various வளர்ப்புலேருந்து வந்திருப்பாங்க. ஜட்ஜ் பண்ணுறதை விட்டு அவங்களை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. தட் வில் ஆக்சுவலி டேக் யூ அ லாங் வே இன் யோர் ஃபியூச்சர். ஏன்னா உங்களோட ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா யாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. பீப்புள் வில் பி டிஃப்ரெண்ட். சம் பீப்புள் வில் பி சிமிலர், சம் பீப்புள் வில் பி டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த டிஃப்ரெண்டாக இருக்கிற பீப்புளை மார்க் பண்ணுறதை விட்டுட்டு அவங்களை அக்செப்ட் பண்ணுறதை கற்றுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி த மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் ஆஃப் எவ்ரிபடி இன் த ஆஃபீஸ். நோபடி இஸ் கோனா ஹேட் யூ அண்ட் யூ வில் ஃபார்ம் லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆல்சோ யூ வில் க்ரோ. ஐ ஆம் ஃப்ரம் சம் ஜென்ரேஷன் மில்லனியல்ஸ். இப்போ ஜென்சிலாம் வந்துட்டாங்க. நான் வந்து மில்லனியல்ஸ் வாழ்கிற மாதிரி தான் வாழ்க்கை, ஜென்சி வாழ்றதுனா வாழ்க்கையில் அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணேன்னா ஐ கான்ட் பி திஸ் பர்சன் ஹூ யூ ஆல் வாட்ச் ஆன் இன்டர்நெட். புரியுதா இல்லையா? டோன்ட் ஹேவ் தட் போலரைசிங் மைண்ட் செட். நான் இந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கேன், இந்த மாதிரி தான் யோசிப்பேன்னு இருக்காதீங்க. உங்களோட ஓன் வேல்யூஸ் இருந்தாலும் மற்றவங்க என்ன வேல்யூஸ் கொண்டு வராங்க, அவங்க என்ன கொள்கையோட அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க, அதெல்லாம் லேர்ன் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அட்லீஸ்ட் அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையை வாழ்கிற விதத்தை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. That would actually bring you a lot of peace and also make your college life easy and happy. The one thing I regret not doing in college is internships. Actually நான் பண்ணேன் என்னோட மாஸ்டர்ஸில், பட் பேச்சுலர்ஸில் எதுவுமே பண்ணலை. ஸோ internships, do them. And also சும்மா internships யாரும் வந்து கையில் வந்து பிளாட்டர்லாம் தரமாட்டாங்க. You guys have actually a lot of opportunities. Mail to people, network to people, LinkedInல போங்க, message people, mail them. அந்த மாதிரி தான் எனக்குலாம் என்னோட internship opportunity கிடைச்சது. Of course they will reach you back. அவங்களுக்கு ஏதோ internship program இருக்கா, இல்லை ஏதோ research program இருக்கா, அவங்க கண்டிப்பாக அவங்களை reach out பண்ணுவாங்க. And you guys can see if that can work for you. என்னோட MSc internship I did in Madras Diabetes Research Foundation. I really liked how my internship turned out and I also made friends there.
அது மட்டும் இல்லை, I actually learned a lot about diabetes and stuff like that. ஸோ அந்த மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப்பும் ஒரு என்ரிச்சிங்காக இருக்கணும். சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு நினைக்காதீங்க, that you can give to college, just move on with life. அந்த மாதிரி நினைக்காம try to make it useful. அதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, try to put your full into it. Like அந்த இன்டர்ன்ஷிப்லையும் make sure that you come out learning something. It is possible. It is not like it's not possible. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காக இருக்கலாம், but I think you can achieve that. Another thing I would do is read as many books as I can. பாருங்க எவ்வளோ புக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், பட் படிக்க தான் டைம் இல்லை எனக்கு. College is the time, like is the time where you have a lot of time. You can pull over all nighters and ஒன்றுமே ஆக போகிறது இல்லை உங்கள் உடம்புக்கு. So college is the time to read as many books as you can. Books can enrich a lot of your knowledge. Like உங்களை ஒரு தனி உலகத்துக்கே கொண்டு போகும் books. And also there is a lot of knowledge. இப்போலாம் books அவ்வளோ books வருது, everybody is releasing books, and அவ்வளோ books படித்தா அவ்வளோ knowledge வருது, அவ்வளோ லைஃப் வாழ்கிறதுக்கு அவ்வளோ வேஸ் இருக்குன்னு தெரியுது. And also it is something that which helps you travel. ஒரு புக்ஸாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், I can know that life in London எப்படி இருக்கு just by sitting in Chennai, by watching a YouTube video or reading a book. So it enriches your knowledge. உங்களோட லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து அதை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஒரு வெல் லேர்ன்ட் பர்சன் பேசினாலே நல்லா தான் இருக்கும். இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் டு பி த பர்சன் ஹூ நோஸ் அ லிட்டில் அபவுட் எவ்ரிதிங். ஓகேயா, லேர்ன், லைக் ரீட் புக்ஸ் as much as you can. திஸ் இஸ் த டைம். ஃபியூச்சர்லலாம் போய் வேலை பார்க்கும்போது இதெல்லாம் டைம் இருக்காது, சத்தியமாக சொல்கிறேன். I would highly recommend reading books. Last but not the least, what I would say is fall in love, be open to relationships. Aunties அப்படியே கல்லை தூக்கி அடிப்பாங்கன்னு, பட் அந்த கல்லை தூக்கி அடிக்கிற ஆண்டி நாளைக்கு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகும்போது கல்யாண ப்ரெஷரும் போடுவாங்க. இன்னும் நீ யாரையும் லவ் பண்ணலையா, நீ யாரையும் கரெக்ட் பண்ணலையான்னு கேட்பாங்க. ஐயோ லவ்வெல்லாம் பண்ண முடியாதுப்பா, அது என்னோட இப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான் அப்படின்னு அந்த இதோட இருக்காதீங்க, மைண்ட் செட்டோட இருக்காதீங்க. Just be open to relationships. I found my love when I was in college, and we are married now 10 years, and he is my best friend. That is always nice to have someone. By chance நீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ண ஆசை இருக்குன்னா, like be open to relationships, be open to falling in love. இந்த லவ், அதில் இருக்கிற பிரச்சனை, அதில் இருக்கிற சந்தோஷம், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து காலேஜ் தான் பெஸ்ட் டைமு. பிரேக்கப் ஆனாலும் பரவாயில்ல, அந்த மைண்ட் ஃபக்கை நீங்கள் வந்து காலேஜ் டைமில் கொஞ்சம் ஈஸியாகவே டாலரேட் பண்ணி மூவ் ஆன் பண்ணலாம். லைக் ஒர்க்லாம் வந்துட்டிங்கன்னா, ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்துட்டிங்கன்னா, இந்த புல்ஷிட்லாம் உங்களால் தாங்கவே முடியாது. 10 years ஆயிடுச்சு நாங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்லேருந்து. ஸோ இவ்வளோ வருஷம் நாங்கள் சண்டை போட்டு சேர்ந்து அந்த பாண்ட் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ காலேஜில் லவ் பண்ணது வந்து எங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. ஐயோ லவ்லாம் பண்ணவே மாட்டேன் நான். ஐயோ எங்கள் வீட்டில் அம்மா அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, அவங்க எப்படி இருந்தாலும் அடிக்க தான் போகிறாங்க. Be open to love and relationships is something that I would say. Yeah, that is it guys. Hopefully the video உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா just share it, like, comment, share and subscribe to our channel. Share to all the other people, college mates you know. And if you feel like you learned something new in this video, or if this motivated you in some way, stay awesome, stay cool, spread happiness and believe in yourself. And yeah, this is Subha saying bye and see you in another video. Till then, ta-ta, ta-ta, ta-ta.